குட்டீஸ், வாங்க வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்மன்னு வாழைப்பூ பொரியல். இப்போ என்கிட்ட இருக்கிறது தான் வாழைப்பூ. அந்த வாழைப்பூவை மேலே இருக்க ரெட் கலரை பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அழகாக அந்த வாழை சீப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதேமாதிரி இருக்கும். அந்த வாழைப்பூவை எடுத்து இதில் இருக்கிறத இது பிரிச்சிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பூவில் என்ன நான் ரிமூவ் பண்ணினேன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணிடணும். தென் இதே ரிமூவ் பண்ணிட்டா இதை அப்படியே தட்டில் போட்டுக்கணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோற்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மஞ்சள் தண்ணியில் போட்டு ஒரு 4-5 வாட்டி அலசி எடுத்துட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அந்த தோற்பாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால் மஞ்சள் தண்ணியில் போட்டு ஒரு 3 to 4 times கொஞ்சம் புழிஞ்சு அலசி எடுத்துகிட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோற்பு தன்மை இருக்காது. அதான் வாழைப்பூ இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் ஃபார் அவர் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்க, பிரித்து எடுத்து கட் பண்ணி அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டுக்கணும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். அதில் போடாத, அவசரப்படாதீங்க மேடம். நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணுங்கள். சூப்பர், அப்படியே கேப்சர் பண்ணுங்கம்மா. குட் கேர்ள் ஆகிட்டீங்களா? வீடியோ எடுத்து சீக்கிரம் கொடுங்க. டேரக்டரை அனுப்பணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து சரிங்களா தண்ணியில் போட்டுக்கணும். மஞ்சள் தண்ணியில் கம்முன்னு தங்கம், நல்லா கருப்பாயிரும். போடு. வாழைப்பூ கட் பண்ணி போட்டாச்சு. எப்படியும் ஒரு 1/2 hour மேலே எடுத்துச்சு. அர்ஜென்ட்டான டைமில் இதெல்லாம் கட் பண்ண முடியாது போல. தக்காளி அண்ட் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்களா, பருப்பு ஊற வச்சுருக்கோம். குக்கரில் போட்டு வேக வைக்கணும். கடலைப்பருப்பு இதாங்க மெயினான இன்க்ரீடியண்ட். ஒரு கடாயை எடுத்தாச்சு. அந்த கடாயில் வந்து ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு கடுகு. ஆயில் கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஆனியன், கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன். அதுக்கப்புறம் கறி லீஃப், வாசனைக்கு கறி லீஃப். நெக்ஸ்ட் மெயினான இன்கிரிடியன்ட் பூண்டு போட்டு லைட்டாக வதக்கணும். கொஞ்சம் ஆனியன் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வதங்கினா போதுங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வாழை தண்டு கொஞ்சம் அது க்ரன்ச்சியாக கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாழைப்பூ வாழை தண்டு போட்டேன். தக்காளியை போட்டுருமா? தக்காளியை போட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச பருப்பு, கடலைப்பருப்பு. வேவலையோ தெரில, நமக்கு தெரிஞ்சதான் போட்டாச்சு. பார்ப்போம். அவுட்புட் நல்லா வந்தால் சிறப்பு, இல்லைனாலும் சிறப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். ஓகேங்களா? முக்கியமாக அதெல்லாம் போடணும். ஓகே, காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், மிளகாத்தூள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மெயினான இன்க்ரீடியன்ட் வாழைப்பூ. கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூ போட்டு ஒரு 2 வதக்கிட்டு பார்ப்போம் எப்படி. காலை பூச்சின்னு விட மாட்டேங்குது. மெயினான இன்க்ரீடியன்ட் வாழைப்பூ. கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ. இதை கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. 10 ஆடை வெட்டிடலாம் போல. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. பார்க்கவே அச்சு ஊருதுல. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல வாழைப்பூ. கொஞ்சம் வேகணும், அதனால லைட்டாக தண்ணி, ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்றாதீங்க, லைட்டாக தண்ணி. உப்பும் அதுக்கேற்ற மாதிரி அளவாக போடுங்க. இது உப்பு தாங்காது.
போட்டால் லைட்டாக போட்டால் கடிச்சிடும். ஃபைனலாக தேங்காய் பூ திருவி வச்ச தேங்காய் பூவை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். அடி போ. முட்டை சுக்கா மாதிரி இது. சாப்பிட்டு பார்ப்போம். வாழைப்பூ பொரியல் வித் ரைஸ் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனாடா பார்க்கவே பயங்கரமாக இருக்கே. சாப்பிட்டு பார்ப்போமா? அடடா அடி தூள்மா.